நன்னாளில் என்ன குத்துறது? அம்மா நம்ம வார்த்தை என் பொழப்ப பாப்பம் வந்து நானும் என் பொழப்ப உண்டு நான் உண்டு இருக்கேன். அப்படி என்ன உன் பொழப்பு நான் கேக்குறேன்? நான் போற போக்குல போயிருந்தேன்னா நீ நாலு இடத்துல பச்சை ஊத்திருப்பேன். நாலு இடத்துல பச்சை ஊத்திருப்பேன். பச்சை தெளிவா சொல்லு பச்சைன்னு. பச்சை ஊத்துறவரா நீங்க? அண்ணன் இங்க குத்துறேன். அது உனக்கு நான் குத்த மாட்டேன். ஏங்க எனக்கு ஒரு இடத்துல குத்தணும். உனக்கு எங்கன வேணாலும் குத்துவேன். எனக்கு குத்துறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஐயா யார் இடத்துல குத்தணும்? நீயாம உனக்கு தெரியாம நானே குத்துவேன் உண்டு. ஏய் நீ குத்துறியா? நீ போவா எப்படி குளிச்சு முடிஞ்சது? சும்மா ஆய் ஓய்னு மிரட்டப்படாது. இந்த உருட்டெல்லாம் வந்து என்கிட்ட உருட்ட கூடாது. என்ன உடனே அந்த பெரிய அடியால் மாதிரி ஓய் குடுங்க. நீ என்ன பெரிய மங்காளியே இருக்கா? என் மங்காளியா ஓப்பன்ல எங்க குளிப்பு சின்ன பிள்ளை எடுக்க பாக்க. நீ சின்ன பிள்ளை நீ கழுத்துறாத. நீ என்னவோ ஆய் ஓய்னு பேசுற. பண்ண கிழிச்சு போற. பொம்பளை புள்ள மாதிரி பேச்சு. ஆம்பளை மாதிரி பேசு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சரியா தான் நானும் பேசிட்டு இருக்கேன். அது போடுற போல பொட்டி கலந்து போகும். இங்க போற போல பொசிஷன் ஒரு மாறி போயிரும். நாலு பக்கம் அரைபத்து நடுவரம்பத்து சொல்லி இப்படி சொல்லி மூணு பக்கம் அரைபத்து கையில அத்து கொடுத்து தெரிஞ்சுக்க. ரெண்டே முடிச்சு சரி இப்படி மூணே முடிச்சு அத்து இப்படி தெரிஞ்சுக்க. பூந்துக்கு ஏந்து விட்ட பணியாரத்துக்கு படுத்துக்கிற வேலை. எனக்கு பத்துக்கிற வேலை. முடிச்சிருக்க முடிக்கிற வேலை. உங்களுக்கு ரோட்டி அந்த வேலை. இதுக்கு ஏமாந்துக்கிற வேலை. அல்வாருக்கு கால கடை போய் வேலை. ஓடா போனேதுக்கு ஓடி கேனா பூள. கேனா சூடா வேணே. ஏய் என்ன சொன்னத பிள்ளையா? என்னங்க? இரியா என்னடா? என்ன? இரியா என்ன நான் சொன்னேன்னு நான் கேக்குறேன். ஏண்டா கேக்க பக்கம் நாள் இல்ல பாத்தியா? ஒரு பொம்பளை பிள்ளை நீ என்ன வேணா கேப்பே நீ? என்ன அந்த பிள்ளை பிள்ளை என்ன கேட்டா? கேன பூடாங்கற. ஏண்டா அந்த பிள்ளை யார நம்பிடா வந்திருக்கு? நம்ம அந்த பிள்ளை நீ எப்ப கேன பூடாங்களா? கேக்க பக்கம் நாள் இல்ல பாத்தியா? கேன அல்லவனா எப்படி அந்த பிள்ளை கேட்டா? அந்த பிள்ளை கேன பூடாங்கற. கேன பூடாங்கற அந்த பிள்ளை வந்து நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம அக்கா உட்கார்ந்தாங்களா? எப்படி அந்த பிள்ளை கேன பூடாங்களா நீ? ஏண்டா முட்டே கேக்க பக்கம் நாள் இல்ல பாத்தியாடா? அல்லவனா எப்படி நீ கேன பூடாங்களா? அப்புறம் எப்படா கேட்டா? கேன பூடாங்கற. யார் நம்பிடா வந்திருக்கு? அப்படியே யார் நம்பிடா? நம்ம நம்பிடா வந்திருக்கு. அந்த பிள்ளை கேன பூடாங்கற அந்த பிள்ளை பாத்து. டேய் நான் அண்ணே அடில அவன. அட இரியா பூடா கேனானே கேன பூடாங்கறானே. கேக்க வைக்க ஆள் இல்ல நினைக்கிறீங்க அந்த பிள்ளைக்கு. நான் ஒரு நன்றி முட்டை கேளுங்கயா. அட கேனா பூனானே அட இரியா சொல்றே கேட்டு பேசியா. அட நான் ஒரு தடவை தான் கேனா பூனா சொன்னா நீங்க 10 தடவை சொல்லிருக்கீங்களா? அந்த கேனா பூனானா கேட்டு புரிஞ்சுக்கணும். இரியாம தான் நீனா ஒரு தடவை சொன்னேன். ஏய் இதெல்லாம் யாருமா அஞ்சாறு பேர் எனக்கு யார் கொடுத்து போயிட்டாங்க? இதெல்லாம் யாருமா உங்க குரூப்பா? உன் குரூப் தான்யா. நீ ஒரு தடவை தான் கேட்ட. எத்தனை தடவை சொன்னாங்க? எல்லாம் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஏன் குரூப்? எனக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன சப்போர்ட்? எனக்கு வந்து ஆளா உனக்கு வந்து ஆளான்னு தெரியல. யாரு உனக்கு தான் வந்து பேசிக்கிட்டாங்க. எனக்கு வந்து பேசுனாங்க. ஆமா நீ ஒரு தடவை சொன்னா வந்து ஆளுக்கு 10 தடவை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏனா பண்ண சொன்னானு போறாங்கட்டே. அடடா ஏய் கார்த்திக் ராஜா பெரிய நல்ல பர்த்து கடிச்சு ஓட செனநாயி செனநாயி உன்னை கென பார்த்தாண்டி வந்திருக்கேன். நீ ஒன்னால போறவே இல்ல. கார்த்திக் ராஜா வாய் அடக்கி பேசு. இங்க ரஞ்சிதா சும்மா வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசாத. நீ வேற பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. அடடடடா போமா வாய் ஆட்ட ஓட்ற. அடடடா அட கேன போய் அவன்ட்ட போய் யார கேன சிரிக்கிற அவன் போய் ஓட்டு. சும்மா மிரட்னா பயந்துருவாங்க. போயினா அந்த அரட்ல வச்சிர நமக்கு யாரு உன்னை பார்த்து உருவத்துக்கு பார்த்து பயப்படப்பட வேற பிள்ளையா இருக்கலாம். உனக்கெல்லாம் நான் சுத்தமா பயப்படவே மாட்டேன். நீ பயப்பட மாட்ட சரி. நீ கோயில் மாடு. ஏய் நான் கோயில் மாடு. நீ கோயில் காலடா எரும் ஆளு. நான் கோயில் காலல உன்னை காலைக்கு போட தான வந்திருக்கேன். காலைக்கு என்ன பாக்குறீங்க பாரு. ஆம்பளைட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்க. பொம்பளைட்ட எப்படி பேசணும் பொம்பளைட்ட எப்படி பக்குவமா நடந்து. வாயில வந்தீங்க பேச்சின்னு பேசுற பொம்பளைக்கு அர்த்தம் இல்ல. நீ வாயில வந்து பேசினா ஆம்பளைக்கு அர்த்தம் கிடையாது. யாரு பொம்பளை வாயில வந்து பேசிட்டு போயிரலாம். ஆம்பளை அப்படி பேச கூடாது. ஆம்பளை பேசினாலும் பொம்பளை ஆம்பளை பேசினாலும் அது சரி. எப்படி அந்த பிள்ளை கேன போடுங்களா? கேக்க போறாங்க பாத்தியா? ஆயா தத்த எங்கடா? நீ
என்ன நீ விடிற வரைக்கும் விட மாட்டீங்க போலயே. சத்த இருங்க நான் ஒண்ணுமே சப்போர்ட் பண்றீங்களா இவங்க சப்போர்ட் பண்றீங்களா? இனிமே நான் கேக்குன்னு கூட கடையில கேட்க மாட்டேன்டா. நீ எப்படி சண்டாளையா இந்த இதே பேர் மலையே இதுகிட்ட அலக்கோல கொடுக்க முடியாது பார்த்தா உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏமா அஞ்சரு உன் பொழப்ப நீ மாறு. சரி ஏன் பொழப்ப நீ என்னைய பார்க்க விடு. நான் அதான் சொல்றேன். நான் போயிருந்தேன்னா நீ யாரா என் பொழப்ப நான் போய் பார்த்துட்டு நான் நீ யாரா வீடு திரும்பி இருப்பேன். பொழப்ப பாக்குற ஆம்பளை இருந்தா ஓரமா போனீங்க. பொம்பளை அப்படி வந்து இடிக்கிறேன். நாங்க ஏமா நான் வரேன் நீ தான் வந்து இடையில வந்து மாட்டிக்கிட்ட. நான் நிக்கும் போது நீ தான் வந்த. ஏமா நீ தான் வந்தே நான் தான் வந்தேன்னு பேசாதம்மா முதல்ல. வேற எப்படி பேச? சரி என்ன உன் வேலையை நீ பாரு. சரி ஏன் வேலையை நான் பாக்க. நான் யார்கிட்டையும் பிரச்சனைக்கு போக மாட்டேன். நான் யார்கிட்டையும் பிரச்சனைக்கு போக மாட்டேன். பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்ல ஒரு வாரத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நானும் அப்படி கிடையாது. எனக்கு பிரச்சனை பண்ணணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கவே வழியில போற ஆளை வழுக்கட்டாயமா கூப்பிட்டு பிரச்சனை பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க இப்படி பண்ணாங்க. நல்லா நீ மோரே பாடுங்க போடான்னு சொல்லு வாழ நல்லா இருக்காடா அண்ணா. என்னது அடி பிரிச்சு நீ போகணும். போமா ஐயோ 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 தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில போல வந்தவனை யாரோ இவதான் அடிச்சா அரைச்ச மயில போவாங்க. தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில போல வந்தவனை இந்த பாட்டு முதல்ல உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஒரு தடவை அடிச்சா தென்பாண்டி தீமையில ஏண்டா போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டு பாத்து நீ சும்மா இருக்க. என்ன சொல்றியா நீ இந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு அடிச்சு தள்ளுறா தம்பி. உன் பேச்சு மேல மட்டும் கேட்கவே போன வாரம் இப்படித்தான் சொன்ன டான்ஸுக்கார பிள்ளை நெஞ்ச போடுதான் நீனும் தள்ளுறான். வேமா தள்ள சங்கத்துல 7500 ரூபாய் அவதாங்க. இப்பதான் போட்டாங்களா? நான் பெரிய அமௌண்டா போட்டுருப்பாங்க. ஏமா சும்மா வந்து ஆம்பளை தள்ளுறது அது பண்றது ஏத்து போட்ட ஆள் நினைச்சிராத. அவன் செஞ்சு ஏய் கம்மு இருக்கா யாரும் கொடுத்தாம. ஏமா என் வேலையை பார்த்துரு உன் வேலையை நீ பாரு. சரி பொம்பளை பிள்ளை தள்ளுது அப்படின்னு நான் அனுசரிச்சு போறேன்னா எல்லாம் ஏடிஎம் மிஷினுக்கு எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின் அப்படியே தான் இருக்குது. உனக்கு ஏடிஎம் கார்டு இருக்காங்க பாருங்க. கார்டு ஒண்ணாவது வச்சிருக்கேன். என்ன கார்டு? நம்பர் கேட்காதா? ஆமாமா உன் கார்டு நம்பர் எதுல என்னது ஏடிஎம் பஸ் வர. ஏமா கார்டு ஆக்டிவ் பண்ணனும்னா நம்பர் இருந்தா தான் பண்ண முடியும். அந்த நம்பர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் என்னத்த? ஏய் மாப்ள ஐஸ்கிரீம் அடிக்குறாங்க வாரு. அடி அடி அத தின்னுங்கடா முதல்ல. இந்த ஐஸ்கிரீம் இங்கே போட்டு போட்டுறேன். அதுக்கு சுரண்டுறாங்க போலயே. ஜாமா உன் வேலையை நீ பாரு. நான் அத சொல்றேன். முதல்ல தொண்ணு பேச. நீ வடவடன்னு பேசாத மாதிரி ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் நாகரிகம் பேச கத்துக்க. நான் சரியா தான் பேசுறேன். நான் சரியா தான் பேசுறேன். ஆனா உன்னையெல்லாம் எப்படி குடும்பத்துல வச்சிருக்காங்க? உன் கூட எப்படி பொம்பளை குடும்பம் நடத்துறான்னு தெரியல. நான் தான் குடும்பத்துக்கே போறது இல்ல. தெரியல இப்படி இருந்தா எப்படி விரட்டி 3 நாளே விரட்டி விட்டுருவாளுங்க. உன்னையெல்லாம் எந்த நேரம் தாலி கட்டி கூட்டிட்டு போறாங்களோ அதோட அந்த குடும்பத்துக்கு குடிக்கிற தனியன் தான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படிலாம் சொல்லாத. ஆனா கல்யாணம் ஆகலைனால் பெண்கால சொல்றேம்மா. பெண்காலத்துல உன் வாயை வச்சு மூடு நீ முத. ஆளா பண்ணாங்க. உனக்கு ஏமா உருத்து சொல்றேன். இந்த பிள்ளைங்க ஏமா உன் பொழப்ப நீ பாரு. நான் சொல்றேன். என் பொழப்ப நான் பாக்குறேன். நான் என் பொழப்ப பாக்குறேன். என்ன பொழப்ப பாக்குறியா? நான் பல வியாபாரம் பாக்குறேன். நான் இது விக்கிறேம்மா. எது விக்கிறேன்? பூட்டுக்கு சாவி போடுறது. ஏங்க பூட்டுக்கு சாவி போடுறதா? ஆமாங்க. நான் என்ன வியாபாரம் வைக்கிறேன்? அப்படியா? எங்க வீட்டுல ஒரு 90 வயசுல ஒரு பூட்டு இருக்கு. அது எங்க தாத்தா போடுவாரு. தாத்தா இல்லையா? நான் பூட்டுக்கு சாவி போடுறேன். ஆமா பூட்டுக்கு சாவி தேடுறையா? ஐயா ஐயோ நமக்கு 6 சாவி இருக்கு. செட்டா இருக்கு. நீங்க ரூட் மட்டும் சொல்லுங்க. நாங்க வீட்டு வாசல்ல திறந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துருவோம். திறந்துட்டு வீட்டுக்கு வந்துறியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. 6 சாவி இருந்தா கையில கொடுத்துட்டு போயிருங்க. ஐயா நான் வந்து ஒரு சாவி தொலைஞ்சு நான் போட்டுக்கிறேன். நீ என்னமா சமுதாய கேணி மாதிரி கேக்குறா? சமுதாய கேணியா? அந்த ஒரு பூட்டுக்கு கம்பெனி சாவி 6 சாவி இருக்குயா? சாவில 55 வயசாச்சு 3 மாசாச்சு வேலை கொடுத்து. அந்த சாவி இனிமே செயல்படாது. யாரு அப்படி சொல்லாதம்மா. பட்டியோட இருக்குறியா பூசாரி சாவி? அடையம்மா நீ வேற என்ன? பழைய சாவியாமா பவரா இருக்கு. அதான்
உனக்கு தெரியாது. பழைய சாய் வச்சிருக்காளுக்கு தான் தெரியும். உங்க கூட்டுக்கு சாய் ஒண்ணா சொல்லுங்க. என்னன்னு? நான் போட்டு நான் எனக்கு வேலை இருக்கு. போட்டு வேலை இருக்கா என்ன? என்ன மாயவரத்துல கேட்டிருக்காங்க, மன்னார்குடியில கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு? அங்க கூப்பிட்டுருக்காங்க. அங்க எது கூப்பிட்டாங்க? கூட்டுக்கு சாய் உனக்கு சாமி பண்ணி கூட்டுல அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்களா சரிதான். உள்ளூர்ல கூப்பிட்டாங்களா? கூப்பிட மாட்டாங்க. உள்ளூர்ல கூப்பிடுறாங்க. அப்பதான் மதிப்பு இருக்கு. எனக்கு வேணாம்டா உள்ளூர்ல கூட்டுக்கு சாய் ஏறாதே. ஏமா என்ன? உன் இதை எடுத்துருமா. என் வீட்டு எதை இங்க வரீங்க? நான் வந்து எடுத்தாலும் சொல்ல மாட்டேன். நான் பழைய வியாபாரம் ஒண்ணு பாக்குறேன். உன் பழத்தை எடுத்து சொல்லுமா. சப்போட்டா பழைய வியாபாரம். என்னது? சப்போட்டாயா? என்னயா? நாளைக்கு எங்க ஊருக்கு சப்பாட்டா பாருங்க சார், கிலோ 100 ரூபாய் பாருங்க சார். வண்டி 1/2 மணி நேரம் கிட்ட. சப்பாட்டா தம்பி, நீ கீழே 100 அந்த ஜரிக்கு மேல 100. ஏய், சப்போட்டா பழம்யா? சப்போட்டா பழம் சாப்பிட்டுக்க நீ முத. இல்லம்மா, நான் சாப்பிட்டேன் இல்லம்மா. அது இந்த உருண்டைய மொந்தட்டின்னு இருக்குமே. முந்தட்டின்னு இருக்குமா? அவ்வளவு பெருசா நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. சப்போட்டா பழம் அவ்வளவு சிறுதா இருக்கும். ஆமா, கணக்காத்தான் இருக்கு. ஏய், உங்க சப்போட்டா எடுத்து ஏய், சப்போட்டா திருட நீ என்ன பண்ற சொல்லியா முத? அது சிறுக்கறத்து. அது சிறுக்கறத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரி பொட்டு வைத்து அம்மா வாமா. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச பட்டுன்னு அமுக்குங்க. நான் அப்படித்தான் நாடகத்துல இருந்தேன். யாருமே நாடகத்துல போட மாட்டாங்க. நானா குறுத்தடியா பாட்டு பாடிச்சுட்டு அப்படி நாடகத்துக்கு வந்தது. அது மாதிரி தெரிஞ்ச பட்டுன்னு அமுக்கு பேசிக்கிடுவான். அம்மா நெடுத்தூர் போக வேணாம். புள்ள கருகமணி போட்ட அடி மன்னார்கள் மன்னாரே மைமைகள் மன்னாரே மச்ச என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா உட்கார்ந்துகிட்டு அந்து பிடிக்க சொன்னாரு. அத மைக்ல பாடு. மாப்பிள்ள தலையில நடக்காத. அதுக்கடுத்து மண்டபத்திரமா. அதுக்கடுத்து மூளை வச்சா நீ வேற மாதிரி பாடுற தம்பி. உங்களுக்கு ஒரு மாதிரி கேக்குது. நீ பொம்பளை பிள்ளை பக்கத்துல வந்து பாடுவீங்க. காத்துக்கு ஏதாவது கேட்க நானா பொறுப்பு. நீ தெளிவா நடக்காத மண்டபத்திரமா கூட பத்திரமா அப்படி பாடு. அழகீலா மக்கள் ஒரு தீர்க்க
நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. சரிங்க. உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதல் சரி, உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதலா? பண்ணுங்க. கண்ணுல பால ஊத்த வந்த